பார்வைங்கிறது எதை குறிக்குது? என் கண்களால எதையுமே பார்க்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பார்க்கிறதுக்கு அர்த்தம் என்ன? குணான், அது கருத்தும் நிறங்களையும் வடிவங்களையும் உணர்றது. நிறங்களா, வடிவங்களா? ஆனா உன்னோட கண்கள்ல மாபெரும் வீரரான ஹிஸ்டர் ஹூக்லேயோட தழும்பு இருக்கு. அது உனக்கு கிடைச்ச பெரிய வரம். அதை நினைச்சு பெருமைப்படணும். ஆமா, மாவீரரோட தழும்பு இருந்தாலும் இவரை நினைச்சா பாவமா இருக்கு. ஏன் பாவமா இருக்கு? பரிதாபப்படுறாங்களா? எதுக்காக? எனக்கு பார்வையில்லாதனாலயா? மாஸ்டர் குணான், ஜெனி வந்துட்டாங்க, நம்ம போலாமா? கண்டிப்பா நான் மாயாஜால வித்தைய கத்துக்கிட்டு தான் ஆகணுமா? கத்துக்கணும், இல்லனா நீங்க நீர்ச்சின்னதோட பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். மாயாஜாலம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல, தெரியுமா? நான் என்னதான் மாயாஜாலம் கத்துக்கிட்டாலும் மத்தவங்க துணை இல்லாம நான் எங்கேயுமே போக முடியாதே. அதான் நாங்க இருக்கோம்ல. உங்களை வணங்குறேங்க மாஸ்டர். பார்த்ததுல சந்தோஷம். இன்னையில இருந்து நான் தான் உங்களுக்கு மாயாஜாலம் கத்துக் கொடுக்க போறேன். என் பேரு ஜெனி கோர்ஸ். ஓரி. அப்படிதான், அற்புதமா பண்றீங்க மாஸ்டர் குணான். மாயாஜாலம் மூலமா நான் என்ன உருவாக்கியிருக்கேன்? மந்திர வார்த்தை ஓரி மூலமா மிதந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நீர்த்துளி உருவாக்கி இருக்கீங்க. இத புரியற மாதிரி சொல்லணும்னா உங்களோட ஒரு கண் அளவுக்கு இருக்கு. என் கண்ணளவுக்கா? என்ன மன்னிச்சிருங்க. உங்க குறைகளை சுட்டி அப்போ இதுதான் வடிவமா? சொன்னேன். அற்புதம். மந்திரம் மூலமா என் கண்களை நான் உருவாக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். இனி மந்திரம் தான் என் கண்கள். மாஸ்டர் குணான், இனி எதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணும்? கண்களை நானே உருவாக்கிக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. முன்னாடி எல்லாம் நான் கவனிக்காத சில விஷயங்கள் இப்போ எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த உணவோட பேரெல்லாம் என்ன? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு. நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவு பேரும் என்னன்னு தெரியலையே. அத கீரைன்னு சொல்லுவாங்க. ஓ, கீரையா? அப்போ இதுக்கு பேர் என்ன? அது மஸ்டர்ட். அது என்ன தெரியுமா? தெரியும், ஆப்பிள் தானே. நினைச்சேன் அது ஆப்பிள் இல்ல, ப்ளம்.
பிளம்மா அப்படின்னா என்ன? கொஞ்ச நாளாவே நீங்க விதவிதமான உணவுகளை விரும்புறீங்க. எனக்கு சமைக்க சந்தோஷமா இருக்கு. நான் சாப்பிடுற உணவுகள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. ஆனா ஒரே நேரத்துல இங்க நிறைய வாசனைகள் வருது. என் சமையல பாராட்டுறீங்களா? பெருமையா இருக்கு. வாசனைய வச்சு இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இத உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? என்கிட்ட தான் சம்பளம் வாங்கணும், மறந்துட்டியா? என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். என்னோட வணக்கங்கள் மாஸ்டர் குனான். இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த புத்தகத்தை வாசிச்சு காட்டணும்? லேடி ஃப்ளோரா, சொல்லுங்க. வரலாறு மாவீரரான ஹிஸ்டோர் ஹூக்லியோட கதையை பத்தி நம்ம பார்க்கலாம். சரி, வாசிக்கிறேன். கதைய முழுசா கேட்க கஷ்டமா இருந்தா என்ன பாதியிலே நிறுத்துங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஆர்வமா இருக்கு. நான் அவரை பத்தின மொத்த கதையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருந்த வீரர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான போர் நடந்தது. ஓரி, இந்த நாட்டோட வீரர் ஹிஸ்டோர் ஹூக்லியா அரக்கர்களோட தலைவனை தோக்கடிச்சிட்டாரு. எதிர்பாராத விதமா அவரோட ஒரு கையையும் காலையும் இழந்துட்டாரு. அந்த போருக்கு அப்புறம் மாபெரும் ஹிஸ்டோர் சந்ததிகள்ல சில பேர் மட்டும் உடல குறைபாடுகளோட பிறந்தாங்க. கையோ காலோ இல்ல பார்வையோ இதுல ஒண்ணு இழந்தவர்களா இருப்பாங்க. அது தொடர்ந்துச்சு. அப்படி பிறக்கிற குழந்தைகளை மக்கள் எல்லாரும் வீரனோட தழும்புன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கவே இல்லை. இது எனக்கு சொந்தமான மந்திர சக்தி. பெருக்குக. அற்புதம் மாஸ்டர், அழகான வடிவமா இருக்கு. நான் எனக்குள்ள இருக்கிற சக்தியை பயன்படுத்துறேன். என்னோட இந்த மந்திர சக்தியால என் கண்களை உருவாக்குவேன். இவர் சாதாரண ஆளே இல்ல. மந்திர சக்தியால எல்லாரையும் கவர்ந்துருவாரு. என்ன ஆனாலும் சரி, என் கனவை நிறைவேற்றுவேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாஸ்டர் குனான், எனக்கு வேணும், எனக்கு இன்னும் அதிகமா வேணும். எது அதிகமா வேணும்? என்னோட அன்பா? உன் அன்பெல்லாம் இங்க கொட்டிதாமா கிடக்கு. ஆமா, ஏற்கனவே உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன். அதுவும் பத்தலன்னா சொல்லுங்க, உங்களை மடியில படுக்க வச்சு தாலாட்டு பாடுறேன். நீ இது வேற பண்ணுவியா? எனக்கு வேணாப்பா. எனக்கு இப்போ நிறைய அறிவும் தெம்பும் தான் தேவைப்படுது. மாயாஜாலம் பண்றதுக்கு அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வெறும் 7 வயசு தான் ஆகுது. நீங்க சின்ன பையன் தான். வளர்ந்ததும் சக்தி கிடைக்கும். வளர வரைக்குள்ள என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சாதாரண மந்திரத்தை பயன்படுத்தினாலே மயங்கி விழுந்துடுறேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனா திடீர்னு உணவு பழக்கத்தை மாத்தினா உங்க உடம்பு ஏத்துக்காதுல்ல. பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம். நான் என் தசைகளையும் பலப்படுத்தணும். ஆனா நான் சரியா நடந்ததும் இல்ல, ஓடுனதும் இல்ல. அப்ப நீங்க வால் பயிற்சி பண்ணலாமே. எனது வால் பயிற்சியா? என்னால அத பண்ண முடியும். அதோட சேர்த்து உங்களுக்கு கத்து கொடுக்க ஒரு திறமையான குருவை தேடலாம். நான் உடனே போய் லாட்டிட்டு இந்த விஷயத்த சொல்றேன். இக்கோ, சொல்லுங்க. உனக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் குனான், வெறும் நன்றி மட்டும் தானா? என் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமாக்கினா நல்லா இருக்கும். இக்கோ, சொல்லுங்க. மந்திர பயிற்சி பண்றப்போ நீ என்ன உற்சாகப்படுத்தினால. நல்ல வேலை மாஸ்டர், நீங்க கவனிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லாம இருந்திருந்தா நான் சோகமா அழுதுட்டே தூங்கியிருப்பேன். நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன சொல்றா? அப்படிதான். உங்க கை தோள்கள்ல உள்ள தசைகள்ல கவனம் செலுத்துங்க. தோல், முழங்கை, மணிக்கட்டு இந்த வரிசையில சுழற்றுங்க. சரி. மாஸ்டர் குனான், மிஸ் ஜெனி வந்திருக்காங்க. என்னோட வணக்கங்கள் மிஸ் ஜெனி. வணக்கம் மாஸ்டர் குனான். ஓ, அடுத்த பயிற்சிக்கான நேரம் வந்துருச்சா? நல்லது. திரும்பவும் நாளைக்கு சந்திக்கலாம். பயிற்சிக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் ஓரோ. வால் பயிற்சி கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களா மாஸ்டர்? ஆமா, மந்திரத்தை பயன்படுத்த என் உடம்புலயும் சக்தி இருக்கணும் தானே, அதான். இந்த பையன் மொத்தமா மாறிட்டான். மிஸ் ஜெனி, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. இல்ல, ஓய்வு தேவையில்லை. அப்படின்னா போன பயிற்சியில கத்துக்கிட்ட ஆவரி மந்திரத்தை பயன்படுத்தலாமா? உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதுல இருந்தே தொடங்கலாம். ஓரி. நீங்க கலக்குறீங்க மாஸ்டர். நான்
இவனுக்கு கொஞ்சம் தானே கத்து கொடுத்த, இதெல்லாம் எப்படி தானா கத்துக்கிட்டானா? யார் இந்த பையன்? என்னையே மிரள வைக்கிறானே. இளவரசி மெரிக்கா, உங்களோட ரதம் தயாரா இருக்கு. கண்டிப்பா நான் போயாகணுமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரை தானே பார்க்க போறீங்க, ஏன் தயங்குறீங்க? நானும் என்ன மாதிரி தான் யோசிப்பான்னு நினைக்கிறேன். அவன் எப்பவும் சோகமா தான் இருப்பான். இது அரசரோட முடிவு, நீங்க கண்டிப்பா போகணும் இளவரசி. குணான் வீர தழும்போட பிறந்தவன். அவன் ஹுக்லியா ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தன். இந்த அரசியல் திருமணம் அரசு குடும்ப உறுப்பினரா என்னோட கடமைன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் குணான்? சரி, நம்ம இப்போ என்ன விளையாடலாம்? எனக்கு எதுவும் பிடிக்காது. என்ன சொல்ற? அடுத்தவங்களோட துணை இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏன் எங்கேயுமே போக கூட முடியாது. வாழ்க்கை முழுக்க அவனோட பாவமான முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எப்படி இருக்க மேரிக்கா? குணான், நீயா? ஆமா. இளவரசி மேரிக்கா, நீங்க வர வர அழகாயிட்டே போறீங்க. இதுவே நான் ஒரு பொண்ணா இல்லாம பையனா பிறந்திருந்தா கண்டிப்பா உங்களை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். கற்பனைக்கு அளவில்லையா? இல்ல, நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது. நீ நல்லா இருக்கல்ல? அத நான் தான் உன்கிட்ட கேட்கணும். நீ நல்லா இருக்கல? நான் இப்ப மாய மந்திரம் கத்துக்கிட்டு இருக்கேன். மாய மந்திரமா? ஓரி, இது என்ன நீர்த்துளி? ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. இளவரசி மேரிக்கா, உனக்கு நான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். அதை நினைச்சு வருத்தப்படுறேன். என்ன பேசுற? வருத்தப்பட ஒண்ணும் இல்ல. சமீப காலமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்ல ஆசைப்படுறேன். என் கூட வரியா? இவன் முகத்துல ஏதோ பொழிவு தெரியுது. நான் வரேன். என்னால நம்பவே முடியல. திரும்பவும் சந்திக்கலாம் குணான். இதுக்கு முன்னாடி நான் அவளோட கைய தொட்டதே இல்லை. அது எதனால தெரியுமா? ஏன்னா நீங்க மரியாதை தெரிஞ்சவரு. மரியாதை தெரிஞ்சவனா? இளவரசி மேரிக்கா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க. அவ தகுதிக்கு ஏத்த மாதிரி நாகரிகமா நடந்துக்கணும். கண்டிப்பா சொல்லித்தரேன் மாஸ்டர். முறையான அணுகுமுறை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கூடவே இவருக்கு நகைச்சுவை உணர்வையும் சேர்த்து சொல்லி கொடுங்க. நான் இப்போ என்ன செய்யறது? ஒரே நேரத்துல அவன் 7 நீர்த்துளிகளை உருவாக்கி இருக்கான். அதை என்னால கூட செய்ய முடியாது. நம்பவே முடியல. அடிப்படையான மந்திரத்துல முழுசா தேர்ச்சி அடைஞ்சிட்டான். அவன் ரொம்ப வேகமா கத்துக்கிறானே. அடுத்தவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது எனக்கே தெரியல. அப்படின்னா அடுத்த கட்ட மந்திர நிலைக்கு போயிட வேண்டியதுதான். இல்ல, முடியாது. சத்தம் போடாத. என்ன மன்னிச்சிருங்க. இப்போ என்ன பண்றது? சின்ன பையனுக்கு தானே சொல்லி கொடுக்கறேன்னு சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு அடிப்படை மந்திரத்தை மட்டும் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். மாய மந்திரம் பயனுள்ளதுதான், ஆனா அது என்னைக்கும் பாதுகாப்பானது இல்ல. வெறும் 7 வயசான மாஸ்டருக்கு மந்திரத்தோட அடுத்த நிலையை சொல்லி கொடுக்கறது நல்லது இல்ல. ஆனா என்னால கைவிடவும் முடியாதே. என்ன மன்னிச்சிருங்க. இந்த வேலைய என்னால கைவிட முடியாதே. எனக்கு பணம் வேணும். மாஸ்டர் குணான், இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு வித்தைய கத்துக்க போறோம். சரி, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க சொல்லி கொடுக்கிற விஷயத்த நான் முழு கவனத்தோட கத்துப்பேன். பாடத்தை ஆரம்பிங்க. இவன் நல்லா பேசியே மயக்கிறான். நீங்க பயன்படுத்துற ஒரே மந்திரம் இருக்குல்ல, அது வெறும் நீர்த்துளிகளை மட்டும்தான் உருவாக்குது. இப்போ நம்ம அந்த மந்திரத்தை பிரிச்சா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? அப்படின்னா நீர்த்துளி உருவாக்குறதையும் அது மிதக்கிறதையும் அப்புறம் அதோட வடிவத்தையும் நம்ம ஒன்னொன்னா பிரிக்க போறோமா? சரியா சொல்லிட்டீங்க.
குறிப்பா சொல்லணும்னா வெப்பநிலை, அடர்த்தி, அதோட கூட்டமைப்பு, அப்புறம் நிறம், வடிவம், வாசனை, சுவைன்னு எல்லாத்தையும் பிரிக்கலாம். நீர்த்துளிகள்ல நிறைய வகைகள் இருக்கு. அத நம்ம ஒண்ணொண்ணா பிரிக்கலாம். ஒரே நான் 2 நீர்த்துளிகளை உருவாக்கியிருக்கேன். முன்னாடிதான் இருக்கு, தொட்டு பாருங்க. சரி, இது குளிரா இருக்கு, அப்புறம் இது கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கு. சரியா சொன்னீங்க. மந்திரத்துல செய்யற மாற்றங்கள் தான் நீர்த்துளிகளுக்கு வேற வேற தன்மையை கொடுக்குது. என்னது வேற வேற தன்மையா? இதுதான் ஒவ்வொரு மந்திரவாதியையும் அவங்களோட திறமைகளையும் வித்தியாசப்படுத்தி காட்டும். நீ சொல்றத பார்த்தா மாயமந்திர கலைகளை ஒருத்தரால எப்படி வேணா மாத்திக்க முடியும்னு சொல்ல வர, அப்படிதானே? ஓரி, இக்கோ, இத குடிச்சு பாரு. உத்தரவு. நான் குடிச்சு பாக்குறேன். மாஸ்டர் குணான், இது ஆப்பிளோட சுவையில இருக்கு. இது ஆப்பிள்னு சொல்லுவேன்னு தெரியும், இது ப்ளம். என்ன சொல்றீங்க? ஆனா இதோட சுவை அருமையா இருக்கு. நான் ஆப்பிள்னு நினைச்சேன். ராத்திரி முழுக்க யோசிச்சு கத்துக்கிட்ட வித்தைய இவன் சீக்கிரமா கத்துக்கிட்டானே. அப்படின்னா நீங்க எதை வேணாலும் உருவாக்குவீங்க போல. அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆனா அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன். நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். என்னால வடிவத்தையும் வாசனையும் உணர முடியுது. ஆனா நிறங்கள் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு நிறங்களை தெரிஞ்சா தானே என்னால கண்களை உருவாக்க முடியும். அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். என்னால அதை கண்டிப்பா முடியும். நிச்சயமா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே தீருவேன். மாஸ்டர் குணான், உங்களுக்கு குடிக்க என்ன வேணும்? எனக்கு பாலே இல்லாத பால் டீ வேணும். அப்ப நான் உங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்கவா? சரி. ஓரி, மாயாஜாலம் பண்றதே அற்புதமான கலை. மந்திர தந்திரங்கள் தெரியாதவங்க இத பார்த்தா அசந்துருவாங்க. பாத்து பாத்து, என்னாச்சு உங்களுக்கு? நான் அத பார்த்தேன். என்னது? என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொன்னது பொய்யா இருந்தா நான் உங்களை அடிப்பேன். ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றத பொறுமையா கேளு. எனக்கே அது என்னன்னு புரியல. நான் என்ன பார்த்தேன்னு எனக்கு சரியா தெரியலையே. எல்லாரும் ரசிக்கிற மாதிரியான நகைச்சுவை சொல்லி நாகரிகமான ஆளா மாறுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இப்படி நாராசமான நகைச்சுவை சொன்னீங்க, ரசிக்கிறேன். எதையுமே பார்க்கல. நான் நிறத்தை மட்டும்தான் உணர செஞ்ச, வேற எதுவும் இல்ல. இது சிவப்பு நிறம் தானே? இல்ல, அது சிவப்பு நிறம் இல்ல. அப்படின்னா இது சிவப்பு நிறம் தானே? சரியா சொன்னீங்க. எனக்கு புரிஞ்சது. உங்களால ஒரு நிறத்தோட பேரை ஞாபகம் வச்சுக்க முடியல, அப்படிதானே? ஆமா, நான் நிறத்தை பார்த்ததே இல்லையே. உங்க பேச்சுல நீலம் போல ஆழம் இருக்கு. நீலமா? நீ நான் குழப்பாதீக்கோ. இந்த ஆப்பிளோட நிறம் பச்சைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நிறங்களை வச்சு பழமொழி சொன்னேன். சரி, எந்தெந்த நிறத்துல எவ்வளவு ஆப்பிள் இருக்குன்னு சொல்லுங்க. சிவப்பு நிறத்துல 3, அப்புறம் பச்சை நிறத்துல 2 தானே? சரியா சொன்னீங்க. என்னால நம்பவே முடியல. உண்மையாவே இன்ப அதிர்ச்சியா இருக்கு. அவனால நிறங்களை பார்க்க முடியுதா? ஓரளவுக்கு அவரால அடையாளம் காட்ட முடியுது. ஆனா தெளிவா பார்க்க அவர் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. குணான்னால உணர முடியுது. நெருக்கமா இருக்கிற பொருட்களை உணர முடியுது. தொடுறது மூலமா நிறத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா அவனால புத்தகங்களை வாசிக்க முடியும்னு சொல்றியா? முடியும். புத்தகங்கள்ல இருக்கிற காகிதங்கள்ல மைய தடவி வடிவங்களை உணர ஆரம்பிச்சிட்டாரு. எழுத்துக்களை கத்துக்கவும் ஆர்வமா இருக்காரு. ரொம்ப நல்லது. நீ முன்ன மாதிரி திரும்ப மாளிகைக்கே வந்துடலாம்ல. குணான மத்தவங்க தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு தானே நீ இங்கிருந்து அவனை கூட்டிட்டு போன. என் மனைவி ஒரு நாள் முழுக்க அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற நிலைமையில இருந்தா. ஆனா முடியாது. மாஸ்டர் குணான் இப்போ தன்னைத்தானே வலிமைப்படுத்துறாரு. அதுக்காக கடுமையா போராடுறாரு. அவரோட லட்சிய பாதையை நான் திசை திருப்ப விரும்பல. இந்த சமயத்துல மாற்றம் ஏற்பட்ட அவருக்கு தடையா இருக்கும். நீ சொல்றது சரிதான். எப்படியோ நான் அவனை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். பக்கத்திலேயே தானே இருக்கான். நீ ஒரே ஆளா இருந்து அவனை பாத்துக்கிற நிலைமையை உண்டாக்குனதுக்கு என்ன மன்னிச்சிர. பரவாயில்ல லார்ட், அதான் வேலைக்கேத்த கூலி இருக்கே. உன்னோட இந்த கலகலப்பான பேச்சு என் பையனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் நம்புறேன். உங்களோட பாராட்டுக்கு பதிலா சம்பளத்தை சேர்த்து கொடுத்த புண்ணியமா போகும். ஏற்கனவே பயிற்சியை தொடங்கிட்டீங்களா மாஸ்டர்? மிஸ் ஜெனி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்கள நான் ஆச்சரியப்படுத்தணும். அப்படின்னா ஒரு கணக்கு கலக்குங்க. அதுதான் என்னோட திட்டமே. ஓரி, அசைய வைக்கிறீங்க மாஸ்டர் குணான். பார்க்க சிவப்பு நிறத்துல முயலோட கண்ணு மாதிரியே இருக்கு. பெருசா உருவாக்கும் போது அதோட நிறத்தை நல்லா உணர முடியுது.
அப்படின்னா இதுதான் சிவப்பு நிறமா? குணான், நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன்னால நிறங்களை பார்க்க முடியுதாப்பா? பறவை இனிமையான குரல்ல பாடுற மாதிரி இருக்கே. இது என் அன்பான அம்மாவோட குரல். அம்மா ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத பயங்கரமான வேலையெல்லாம் பண்ற? என்னது பயங்கரமான வேலையா? மாஸ்டர் குணான், மனுஷங்க உடம்புல இருக்கிற ரத்தமும் இதே சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். ரத்தம் சிவப்பாவா இருக்கும். உனக்கு 2 மாசத்துக்கு எந்த சலுகையும் கிடையாது. இக்கோ, அதோட உனக்கு 3 மாச சம்பளமும் கிடையாது. என்ன மன்னிச்சிருமா? எல்லாம் போச்சா? ஈகோ, உனக்கு என்னாச்சு? உங்க அம்மாவை நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு உனக்கு தெரியாது. ஐயோ நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அதனால பாரு அவ எப்படி இருக்கா. இந்த பையனை பார்க்க எனக்கே பயமா இருக்கு. அவ மயங்கி கீழே விழுந்துட்டா பாரு. இந்த பையன் எவ்வளவு பொறுப்பா இருக்கணும். நிச்சயமா பெரிய ஆளா வருவான். உலகத்திலேயே தலை சிறந்த மந்திரவாதின்னு இவனை எல்லாரும் கொண்டாடுவாங்க.